மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய இறுதி கேள்வியாகிய 100வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு எக்ஸ் என்ற ஒரு தாயம் வந்து 2 தர 2 தாயம் என்று சொல்லி இருக்கிறான். அதை விட ஏ என்ற ஒரு தாயம் தாரான், பி என்ற ஒரு தாயம் தாரான். 2 தாயம் எப்படியான தாயமா இருக்கிற? 2 தர 2 பெருமனுடைய ஒரு தாயமாக இருக்கிற. அதை விட மேலதிகமா வந்து ஒரு சமன்பாடு தாரான். எக்ஸ் இந்த டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ இன்டு எக்ஸ் சமன் பி ஆக இருக்குமாறு இருந்துச்சுண்டா எங்களுக்கு எக்ஸுக்கு இந்த தாயம் பெறலாம் அல்லது அந்த தாயம் பெறலாம் என்று காட்ட சொல்லுறான். ஆனா இங்க வந்து ஏ என்ற பெருமானம் வந்து 0 தவிர்ந்த மிச்ச மெய்யெண்களை எடுக்க வேண்டுமாறும் தரவு தரப்பட்டிருக்கு. ஏன் 0 தவிர்ந்ததை சொன்னவன்? எங்களுக்கு விடைய பார்க்கவே தெரியுது. கீழே பிரிவர்ற ஏ வர்ற தானத்தின்கீழ் 0 முடிவெடுக்கி போடுவேன், அது நல்லதல்ல. அதனாலதான் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு இவர் வந்து 0க்கு சமனாக இருக்க மாட்டார் என்றதை மறைமுகமா சொல்லியிருக்கிறான். அப்ப என்ன செய்யலாம்? எக்ஸ வச்சு காண வேண்டும். அப்ப எக்ஸ காண வேண்டும். அப்ப என்ன செய்யலாம்? எக்ஸ காண வேண்டும். என்னோட எக்ஸ காணுவீங்க. அப்ப நாங்கள் நேரடியாக எக்ஸ காண்றதுக்கு வேற வழி இல்ல. 2 தர 2 தாயம் சொல்லி இருக்கிறான். அப்ப நான் வைக்கிறேன். என்னோட வைக்கிறேன் எக்ஸ் என்றதை வந்து நான் வந்து தெரியாக்கணியின் சார்பாத்தான் வைக்க வேண்டும். ஆனா பாருங்க, இங்கேயுமே இருக்கிறார், இங்கேயுமே இருக்கிறார். அப்ப நான் ஒரு தெரியாக்கணியவா நான் அதையே வச்சுக்கொள்றேன், ஏ அண்டையே வச்சுக்கொள்றேன். மிச்சாக்கள் என்ன செய்கிறேன்? பிசிடி என்று வைக்கிறேன். அப்படி இல்லையண்டா நீங்க வேணுமெண்டா இவரையும் வேறு ஆளா வைக்கலாம். அப்புறம் இவர் 7 அவர் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டி வருவேன். நீங்க 4 பேரையுமே வேறு ஆக்களா வைக்கலாம். அதுதான் ஏதாவது ஒரு ஆள் சார்பா வச்சுட்டு மிச்சா 3 பேரை தெரியாக்கணியின் சார்பா வைக்கிறேன். அப்படி செய்வார். இவர் ஏ என்று வைக்கிறேன், இவர் பி என்று வைக்கிறேன், இவர் சி என்று வைக்கிறேன், இவர் டி என்று வைக்கிறேன். எக்ஸ நான் வச்சு நான் இப்ப அவன் தந்த சமன்பாடுல கொண்டு போய் செய்ய போறேன், போட போறேன், முடிஞ்சவரை சுருக்க போறேன். எக்ஸுக்கு 2 விட வர வேண்டும், வர வைக்கணும். என்ன செய்யலாம்? இவற்றை ரான்சோஸ், அதாவது ஒரு தாயத்தின் ரான்சோஸ் காணணும்டா இங்க ரோவா இருக்கிறவரை அங்க நாங்க குளமா போடுவோம். எனவே ஏபி என்று வருவேன். அதே போல சிடி என்றது இங்க வருவேன். எக்ஸ் ஏ என்ற தாயம் என்ன? அடுத்த ஏ என்ற தாயம், ஏ என்ற தாயம் தந்து இருக்கிறான் 1 0 0 -1. அதே போல எக்ஸ் என்றது நாங்கள் எடுத்திருக்கிறோம். இவர் சமன் எங்களுக்கு யாராக இருப்ப? பிக்கு சமனாக இருப்ப, பிக்கு சமனாக இருப்ப. ஆனா எங்களுக்கு தெரியும் தரப்பட்ட எல்லா தாயங்களுமே எப்படியான தாயங்கள்? 2 தர 2 பரமனுடைய தாயங்கள். அப்ப நாங்கள் வேணும்னா இவரை பெருக்கலாம், இவரை பெருக்கலாம், யாரையும் எடுத்துக் கொள்ளலாம். நான் இவரை பெருக்கி கொள்ளலாம், நீங்க வேணும்னா இவரை பெருக்கி போட்டு இவரை பெருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி செய்யலாம். 2 தர 2 தாயத்தையும் 2 தர 2 தாயத்தையும் பெருக்க வர்றவரின் 2 தர 2 தாயமாத்தான் இருப்பேன். அப்ப நீங்க இவரை பெருக்கிறீங்கன்னா ஏ வருவ, இங்க 0, எனவே ஏ என்று வருவ. அதே போல இதுல வர வேண்டியால் இங்க 0 வருவ, இங்க மைனஸ் சி என்று வருவ. இங்க பெருக்கிறீங்கன்னா பி என்று வருவ. அதே போல இங்க பெருக்கிறீங்கன்னா மைனஸ் டி என்று வருவ. இங்க இருக்கிறால் அப்படியே வரும், ஏபி சிடி என்று இருப்ப. இவர் சமன் உங்களுக்கு யாராக இருப்பார்? 0 1 1 0 இருப்பார். அப்ப 2 தர 2 தாயத்தையும் 2 தர 2 தாயத்தையும் திருப்பி பெருக்க வேண்டியது. இவரை பெருக்கினாலும் உங்களுக்கு வேற யாராக இருப்பார்? திருப்பி 2 தர 2 தாயமாக இருக்கும். இவர் யாருக்கு சமனாக இருப்பார்? இங்கால இருக்கிற ஆளுக்கு சமனாக இருப்பார். அப்ப நாங்க இவரை சுருக்குவோம். சுருக்கினா உங்களுக்கு ஏ வர்க்கம் மைனஸ் சி வர்க்கம் என்று வருவார். அதே போல இவரை பெருக்கிறீங்கன்னா ஏபி மைனஸ் சிடி என்று வருவார். இவரை பெருக்கிறீங்கன்னா பிஏ மைனஸ் டிசி என்று வருவார். இவரை பெருக்கிறீங்கன்னா பி வர்க்கம் மைனஸ் டி வர்க்கம் என்று வருவார். உங்களுக்கு தெரியும் 2 தர 2 தாயம், 2 தாயமும் சமனாக இருக்குது. எனவே இங்க இருக்கக்கூடிய ஒத்த மூலகங்கள் அங்க இருக்கக்கூடிய ஒத்த மூலகங்களுக்கு சமனாக இருப்ப. அப்படி செய்யலாம், இவர் அவருக்கு சமப்படுத்துவீர்கள். அப்ப ஏ வர்க்கம் வந்து சி வர்க்கத்துக்கு சமனாக இருப்ப. அதே போல இவர் வந்து 0க்கு சமப்படுத்தினோம்னா பி வர்க்கம் வந்து டி வர்க்கத்துக்கு சமனாக இருப்ப. அதே போல அங்க என்ன செய்யலாம்? ஏபி மைனஸ் சிடி வந்து 1க்கு சமனாக இருக்கும். அதே போல இங்க பக்கம் பாத்தீங்கன்னா யார் வருவேன்? பிஏ மைனஸ் டிசி வந்து உங்களுக்கு 1 இருக்கு. அப்ப 4 சமன்பாடு எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப என்ன செய்யலாம்? இவர்ல இருந்து கொண்டு நாங்க யாரை காணணும்? அதாவது எக்ஸ காண வேண்டும். எங்களுக்கு 2 விட வரும். ஆனா எங்களுக்கு தெரியும் இங்க வர்க்கம் எல்லாம் இருக்கிற இவரை விடைக்கு பிளஸ் மைனஸ் எல்லாம் வருவேன். அப்ப ஒரு பிளஸ் எடுக்க ஒரு விட வருவேன், மைனஸ் எடுக்க என்ன ஒரு விட வருவேன். அப்ப சரியாத்தான் போறோம். ஆனா உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த பிசிடி அவ்வளோ பேரை ஏ சார்புல கண்டவன்டா காட்ட சொன்ன வீடு வந்துருவேன். அப்படி செய்யலாம். அப்ப நாங்க நோம்பலா பார்க்க செய்யற கஷ்டம். இங்க வர்க்கங்கள் எல்லாம் இருக்கிறார் 6 முறை வரைக்கும். இதெல்லாம் 6 முறை வரைக்கும். நான் இவரை வரைக்கிறேன், நீங்க விடாவரை வரைக்கிறார், ஒரு பிரச்சனை இல்லை. இவரை வரைக்கும் யாருங்க? ஏ வர்க்கம் பி வர்க்கம் வந்துருங்க. இவரை வரைக்கும் கேட்க பிளஸ் சி வர்க்கம் டி வர்க்கம் வந்துருங்க. 2 மடங்கு ஏபி இன்டு சிடி என்று வருவேன். இவர் சமன் 1க்கு சமனாக இருப்பாங்க. அடுத்த செய்யலாம். ஏ வர்க்கம் எங்களுக்கு தெரியும் இருக்குது. அதே போல இந்த பி வர்க்கத்துக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்? இப்படி இருக்கிற. அதே போல இங்காலே உங்களுக்கு இவியல் 2 தொடர்பு வந்திருக்கிறான். அப்ப இப்படி எல்லாத்தையும் வச்சிருக்க கஷ்டமா இருக்கும். வேணுமெண்டா இந்த சி வர்க்க
வர்க்கத்துக்கு பதிலாக நான் ஏ வர்க்கம் என்று போடுறேன், டி வர்க்கத்துக்கு பதிலாக பி வர்க்கம் என்று போடுறேன், திருப்பி இதே ஆள்தான் இங்கேயும் பெறுவேன். அப்ப நல்ல சுருக்குறது சுகமாக இருக்கும். அப்ப நான் அதே மாதிரி ஏ பி வர்க்கம் அப்படியே வச்சுக்கிறேன். சி வர்க்கத்துக்கு பதிலாக ஏ வர்க்கம் என்று போடுறேன், டி வர்க்கத்துக்கு பதிலாக பி வர்க்கம் என்று போடுறேன். அப்ப எங்களுக்கு சுருக்குறது கொஞ்சம் சுகமாக இருக்கும். அப்படியே போட்டுக்கிறோம். இவரை சுருக்கிறாங்க 2 மடங்கு ஏ வர்க்கம் பி வர்க்கம், இங்கேயும் 2 ஏபி இருக்கிறார். 2க்கு 2 ஏபி எப்போது எடுத்துறா எங்களுக்கு ஏபி மைனஸ் சிடி 7 ஒன்றுக்கு சமம் வருவேன். அப்ப அடுத்த செய்யலாம், எங்களுக்கு 2 பேர் இங்க பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா இவர் பூஜ்ஜியம் சொல்லலாம். அவ வேற வழியில் கொண்டு பாக்குறேன். அப்ப என்ன செய்யலாம், வடிவா பாத்தீங்களா இவருக்கு பதிலா நீங்க 1 போட்டுக்கொள்ளலாம். ஏன் ஏபி பெருக்கமும் அவர்ல இருந்து ஒரு சிடி பெருக்க வர்றவர் என்னதுக்கு சமனா இருக்கிறார், 1க்கு சமனாக இருக்கிறார். ஏபி மைனஸ் டிசி வந்து 1க்கு சமனாக இருக்கிறார். அதாவது இவரெல்லாம் மாறிலிகள் தாயம் என்றாதான் ஏபி தாயமும் பிஏ தாயும் சமன் இல்ல, இங்க இருக்க மாறிலிகள். எனவே இப்படி போட்டாலும் ஒன்றுதான், இப்படி போட்டாலும் ஒன்றுதான். எனவே இவ்வளவுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம், 1 போட்டுக் கொள்ளலாம். எனவே 2 மடங்கு ஏபி தர 1 வந்து 1க்கு சமனாக இருக்க. எனவே ஏபி வந்து அரை என்று கண்டுகொள்வீங்க. அப்ப ஏபி அரை என்று கண்டபடி என்ன செய்யலாம், இதுல எது டிசியை காணலாம். நல்ல டிசி சமனா இருப்பார், இவர் அரையாண்டு தெரியும். எனவே இங்கால பக்கம் போச்சண்டா சிடி வந்து அரையில 1 கழித்தீங்கடா மைனஸ் வருவேன். அப்ப உங்களுக்கு என்ன இப்படி வர கண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு 2 சீட் வந்துட்டு என்ன சிடி 7 மைனஸ் அரையாண்டு வந்துட்டு இவைகளுக்கு இருந்து ஒன்று நாங்க என்ன செய்யணும், பி சி டி அவ்வளா பேரையும் ஏ சார்பா கதைக்க வேண்டும். அப்ப நாங்க என்ன செய்யலாம், பிய வந்து ஏ சார்பா கதைக்க வேண்டும். எங்களுக்கு ஏ தெரியும், அடுத்த பிய வந்து ஏ சார்பா கதைக்க வேண்டும். பிய என்னோட ஏ சார்பா கதைக்கலாம். இதான் சமன்பாடு இருக்கு, இங்க இருக்கிற என்ன சமன்பாடு, அதாவது பி சமன் 1/2 மடங்கு ஏ என்று இருக்கிற. இந்த 2 இடத்துலயும் அதே விட வந்திருக்கிறான். அப்ப நான் சரியாத்தான் போறேன். அதே போல சிய காணணும். சிக்கு என்ன விட வர போற, சி வந்து 2 விட வர போற, ஒன்று பிளஸ் ஏ ஆக இருப்ப, அதே போல மைனஸ் ஏ ஆக இருப்ப. அதாவது சி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம். எனவே சி வந்து பிளஸ் ஓ மைனஸ் ஏ. எனவே சி வந்து பிளஸ் ஏ ஆக இருக்க நான் வந்து யாரை காண்றேன், டி காண்றேன். அவருக்கு தான் எனக்கு சாம்பாடு இருக்கு. அப்ப டி 7 என்னவாக இருப்ப, டி 7 மைனஸ் 2 சி ஆக இருக்கும். ஆனா சி வந்து பிளஸ் ஏ ஆக இருக்க, இங்க மைனஸ் 1/2 வருவேன். அதே வந்து சி வந்து மைனஸ் ஏ ஆக இருக்க டியை கண்டுகொள்றேன். அதே போல மைனஸ் 10 இங்க ஏக்கு பதிலா சிக்கு பதிலா மைனஸ் ஏ போட்டீங்கன்னா இங்க மைனஸ் ஏ போட்டுக் கொள்வீங்கள். போடுங்க உங்களுக்கு என்ன விடுவேன், 1/2 வருவேன். ஏ என்றது நாங்கள் கணக்கா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுவாங்க. நீங்க வேணுமெண்டா வேற தெரியாக்கடியும் வச்சிருந்தீங்கன்னா அவசமன் ஏ என்று போட்டு என்ன கொண்டு எடுத்திருப்பீங்க. இல்லாட்டி அப்படியே வச்சுதான் பார்த்தாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து செய்யறாங்க, பிக்கு 2 முறை விடையாத்தான் இருக்கிற. அடுத்து சொல்லப்படுது சி வந்து 1 பிளஸ் மைனஸ் 2 விட வந்தது. ஒருக்கா ஏ இருக்கே இவர் இப்படி இருப்பார், மைனஸ் ஏ இருக்கே இப்படி இருப்பார். அவரைத்தான் காட்ட சொல்லணும். அப்ப வடிவா எழுதி கொடுக்கணும். என்னண்டு எக்ஸாமன் நான் வச்சு நான் ஏ பி சி டி என்று. ஆனா எங்களுக்கு தெரியும் ஏ என்றது அவனவ ஏத்தான் சொல்லி இருக்கிறான். பி என்றது என்னத்துக்கு சமனா இருப்ப, 1/2 சமனாக இருக்க. சி என்றது ஏ ஆக இருக்கேக்க எங்களுக்கு மைனஸ் 1/2. அதே போல அல்லது நாங்க என்ன செய்யலாம், ஏ வந்து ஏ என்று அவன் தந்தவன், பி வந்து 1/2 தான் வரப்போற. அதே போல நாங்கள் கீழே இங்க காண வேண்டிய சி வந்து மைனஸ் ஏ ஆக இருக்கே எங்களுக்கு என்ன விட 1/2 தான் பெறுவார். அது இதைத்தான் அவன் காட்டுச்ச உடனே இப்படி தரப்பட்டிருந்துச்சுடா எக்ஸ் வந்து 1 இப்படி இருப்பார் அல்லது இப்படி இருப்பார் என்று காட்டு சொன்னவன். இங்க ஏ வந்து பூச்சியத்துக்கு சமனாக இருக்க மாட்டார் என்று சொன்னவனே கீழே பிரிவழைக்கு ஏ வர்ற, பிரிவழைக்கு ஏ வந்து பூச்சியம் வந்துச்சுன்னு என்ன வருவார், தானத்துக்கு பூச்சியம் முடிவிலுக்கு போயிடுவார். அதனாலதான் அவன் பூச்சியத்துக்கு சமனாக இருக்க மாட்டான்னு சொன்னவன். அப்ப நாங்க காட்டிட்டோம். எனவே கேட்கப்பட்ட 100வது கேள்விக்கு இவரான் விடையாக இருப்பார். அப்ப நாங்கள் இதோட வந்து வெற்றிகரமா என்ன செய்யப்படுது, மேட்ரிக்ஸ் சீரிஸ் ஃபுல்லாக முடிவடைது. நாங்கள் அடுத்த சீரீஸ்ல மீண்டும் சந்திப்போம்.